ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெரில். வெல்கம் டு ஷெரில்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வறுத்து அரைச்ச ரசம். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், பூண்டு, இது கூட துவரம் பருப்பும் தனியாவும். இப்போ அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை லேசாக சூடு பண்ணிப்போம். எண்ணெய் எதுவும் விடாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவையும் போட்டுப்போம். முழு தனியாவை போட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது கூடயே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு எல்லாத்தையும் வறுக்கும்போது ஒரு காஞ்ச மிளகாவை அது கூட 2ஆக பிச்சு அதில் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, இது தோலெல்லாம் எடுக்க வேண்டாம், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகத்தை சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்ந்து நல்லா வறுக்கணும். வறுக்கும்போதே உங்களுக்கு லேசாக அந்த வதங்கின வாசனை வரும். அப்படி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தூளாக்கிடாதீங்க, கொஞ்சம் கொரகரான்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அதே தண்ணியில் ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளி எடுத்து அதையும் அதோடய சேர்த்து கையிலே நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை அதில் போட்டு நல்லா கலக்கி இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெயை விடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா வெடித்து வரும்போது தாளிக்கிறதுக்காக ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி பொடியாக்குன அந்த மிளகு பொடியை அதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கருவேப்பிலை, அதையும் சேர்த்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை தூக்கி இதில் நேராக ஆட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ரசத்துக்கு நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஏற்கனவே நம்ம இந்த தனியா, துவரம்பருப்பு எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி போட்டுருங்க. இப்போ இந்த ரசம் பாருங்கள், மேலே அப்படியே பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வர்ற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த ரசத்துக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயிலே தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சமைச்சு முடிக்கிற சமயத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ விட்டால் இது கொதிச்சிரும், அதனால் கொதிக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது செய்யும்போதே உங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப கமகமான்னு இருக்கும். இப்போ நம்மளோட வறுத்து அரைச்ச ரசம் கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sheryl saying tata bye. See you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.